புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லாம் காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்கு வாழ்வதற்கு வாழ்வை கொடுத்தவர் இவர்தான். நல்ல உறவுகளை கொடுத்தவர் இவர்தான். நம்மை விட நம்மை பற்றி அதிகம் அறிந்தவரும் இவர்தான். இன்றைய சூழலில் நம்மை காப்பவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவரும் இவர்தான். ஒரே உள்ளத்தோடும் நம்பிக்கையோடும் இவருடன் இந்த நற்கருணை ஆராதனையில் உரையாடுவோம். நமக்கு இவரால் தான் ஆறுதல் கொடுக்க முடியும், பலப்படுத்த முடியும். ஆறுதலும் அற்புதங்களும் செய்பவர் இவர்தான். நாம் ஆறுதல் பெறவும் நம் வாழ்வில் அற்புதங்கள் நிகழவும் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்று ஜெபிப்போம். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே.
பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைத்தானே. பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானே. இறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. நான் தடுமாறும் நிலை பாருமே. நான் தடுமாறும் நிலை பாருமே. இரக்கம் நிறைந்த நற்கருணை நாயகனே, இக்கட்டான இச்சூழ்நிலையில் உன் இரக்கத்தை நாடி வந்துள்ள எங்களை கண்ணோக்கி அருளும். உலகில் அனைத்தையும் எமக்காக படைத்து பரிசளித்தீர். அவை அனைத்தையுமே எங்கள் சுயநலத்தினால் ஊதாரி மைந்தனைப் போன்று அழித்து இன்று மனம் மாறியவர்களாக உம்மை நாடி தேடி வந்துள்ளோம். திருப்பாடல் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1, 6, 8. உமது முகத்தின் ஒளி எம் மீது வீச செய்யும் ஆண்டவரே என்னும் இறை வார்த்தையை மனதில் பதித்தவர்களாய் இந்த இக்கட்டான இருள் நிறைந்த சூழ்நிலையில் பாதை தெரியாமல் பார்வையற்ற குருடர்கள் போல் தவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் உள்ளத்தின் இருளை நீர் அகற்ற உமது அருள் ஒளியை வீசும் ஆண்டவரே. லேவியர் அதிகாரம் 26 இறைவார்த்தைகள் 15, 16 கூறியது போல எங்களின் கீழ்ப்படியாமையாலும் உடன்படிக்கை கட்டளைகளை கடைபிடிக்காமையாலும் இன்று இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தினால் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். தீர்வை தேடி திணறி மூச்சு காற்றை கூட முகக்கவசம் அணிந்து மூச்சை திணற செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் கவலைகளாலும் கல்லறைகள் நிரம்பி வழிகின்றன. அல்லல் நிறைந்த இச்சூழ்நிலையில் எம் இறைவா உம்மோடு அமர்ந்து அமைதி பெற வழியின்றி உம் ஆலய கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன. அதற்கு பதில் கனத்த அழுகை நிறைந்த கண்களும் அச்சம் நிறைந்த உள்ளத்துடனும் கல்லறை கதவுகள் மூடப்படாமல் திறந்தே வைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் எங்கள் பாவத்தின் முடிவு தீர்ப்பா ஆண்டவரே? இரக்கம் நிறைந்த எம் தந்தையே, எங்களின் துயர் நிறைந்த அவல நிலையை கண்ணோக்கி அருளும். தாய் தந்தையை இழந்து நிற்கும் குழந்தைகள், உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பங்கள், தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருந்தி எப்பொழுது இந்த நிலை சரியாகுமோ என்று ஏங்கி பயத்தில் உறைந்து போனது எங்கள் உள்ளங்கள்.
பயத்தில் உறைந்து போனது எங்கள் உள்ளங்கள் மட்டுமல்ல, எங்கள் சுவாச உறுப்புகளும் தான். ஓடி விளையாடும் பருவத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை ஓய்ந்து ஓரிடத்தில் அமர்ந்திரு என்று செயலற்ற உயிருள்ள பொருட்களாய் மின்சாதன செயலிகளின் முன்னிலையில் சிலைகளாய் அமர வைக்கும் அவல நிலையை எம் இறைவா ஏன் உருவாக செய்தீர்? நற்கருணையில் வீற்றிருக்கும் எம் தந்தையே, குடும்ப உறவுகளையும் நண்பர்களையும் இழந்தும் காலம் முழுவதும் எங்களோடு ஒன்றாக பழகியவர்களை கூட நட்பும் பகிர்வும் கொள்ள முடியாமல் அச்சம் நிறைந்த மனதோடு வீடுகளுக்குள் பயந்து பதுங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று. மருத்துவமனைகள் இன்று நிரம்பி வழிகின்றன. ஆயிரம் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இன்று வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது. மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரே, அன்று நினிவே மக்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து அழிவினின்று காத்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து எங்களை இந்த அழிவினின்று மீட்டருளும். நினிவே மக்களைப் போன்று நாங்கள் சாக்கு உடை அணியவில்லை, சாம்பல் பூசிக்கொள்ளவில்லை. ஆனால் எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மையே தஞ்சமென சரணடைந்துள்ளோம். எங்கள் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி இக்கொள்ளை நோயிலிருந்து மீட்டருளும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறோம். யோபு அதிகாரம் 33 இறைவார்த்தைகள் 27-28 நாங்கள் பாவம் செய்தோம், நேரியதை கோணலாக்கினோம், இருப்பினும் அதற்கேற்ப நாங்கள் தண்டிக்கப்படவில்லை. எங்கள் ஆன்மாவை குழியில் விழாது அவர் காத்தார், எங்கள் உயிர் ஒளியை காணும் என்று யோபு மீது கொண்ட அதே விசுவாசமும் அசைக்க முடியா நம்பிக்கையும் கொண்டது போல நாங்களும் எவ்வித தடுமாற்றமும் இன்றி உம்மையே பற்றி வாழ எங்களுக்கு நல்ல பலனை தாரும் ஆண்டவரே. எங்களை மீட்டு எங்களின் வாழ்நாளை அதிகரித்து உம்மையே விசுவசிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. இறைவா, வெறும் மண்ணாக இருந்த எம்மை மூச்சு காற்றை எங்களுக்குள் செலுத்தி உயிரூட்டினீர். அக்காற்றை நாங்கள் மாசுபடுத்தியதால் எங்களுக்கு இந்நிலை உருவானதோ என்று நாங்கள் கலக்கமுறுகிறோம். ஆக்சிஜன் சிலிண்டர்களை தேடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இறைவா, உயிருள்ள திருவுடல் முன் கண்ணீரோடு தவிக்கும் எங்கள் மீது கருணை கூர்ந்தருளும். யாக்கோபு அதிகாரம் 5 இறைவார்த்தை 15 நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றோர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் என்னும் இறைவார்த்தையின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாய் இன்றும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் கொரோனா நோயால் வாடும் எம் குடும்பங்களையும் உலக மக்கள் அனைவரையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். அவர்கள் அனைவரும் குணமடைவார் என்ற நம்பிக்கை விதையை அவரவர் மனதில் ஆழமாய் ஊன்றியருளும் ஆண்டவரே. நீர் எமக்களித்த இந்நாட்களை ஒவ்வொரு மணிப்பொழுதும் உடல் நடுக்கத்தோடும் மனக்கலக்கத்தோடும் வாழும் எங்களுக்கு உமது தூய ஆவியானவரின் துணை கொண்டு எங்களை திடப்படுத்தியருளும். திருத்தூதர் அதிகாரம் 16 இறைவார்த்தை 31 ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்னும் இறைவார்த்தையை நம்பிக்கை கொண்டவர்களாய் இன்று எங்கள் இல்லத்தில் நீர் எங்களோடு தங்கி ஆறுதல் தேடி அலையும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வாரும் எம் ஆண்டவரே. எபிரேயர் அதிகாரம் 13 இறைவார்த்தை 5 கூறியுள்ளதுபடி, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று எனக்கு ஆறுதல் அளித்தவரே. எங்கள் பாவச் செயல்களும் தீச்செயல்களும் எங்களை உமது அன்பினின்று விலக்கி நிற்க செய்ததோ எம் இறைவா. பாவ வாழ்வில் விழும் ஒவ்வொரு முறையும்
ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பேரழிவையும் பலவித கொள்ளை நோய்களையும் சந்தித்தாலும் அச்சமயம் மட்டுமே மனம் மாறியவர்களாக உம்மை தேடி வருகின்றோம். முட்செடியில் விழுந்த விதைகளாகவும் பாறையிலும் வழியோரங்களிலும் விழுந்த விதைகளாக மட்டுமே நாங்கள் திகழ்கிறோம். எம் அன்பு இறைவா, நீர் விரும்பிய நன்னில விதைகளாக எப்பொழுது திகழ்வோம் என்று ஏக்க கண்களோடு எம்மை உம் நற்கருணை மூலம் பார்த்து கொண்டிருக்கிறீரா ஆண்டவரே. உமது திருவுடலை எத்தனை முறை யூதாசாகவும் மறுதளித்த பேதுரு போலும் பெற்றிருப்போம். அப்பொழுதெல்லாம் எங்களை பார்த்து எத்தனை முறை மனம் வருந்தி இரத்த வியர்வை வியர்த்தாயோ எம் தந்தையே. நாங்கள் செய்த அத்தனை பாவங்களும் இன்று எங்கள் மனதை கனப்பதால்தான் எங்கள் சுவாச பாதைகள் அடைப்பை ஏற்படுத்துகிறதோ ஆண்டவரே. இருப்பினும் எபிரேயர் அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 12:13 இறைவா குறைத்த சொல்லை போல் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள், அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும் என்னும் இறைவாக்கை எம்மக்காய் நீர் திடப்படுத்தி எனக்கு ஆறுதல் அளிப்பது போல் என் செவிகளை இந்நேரம் எட்டுகிறது. சோர்ந்து விழுந்த போதெல்லாம் எங்களை புறக்கணியாமல் தாய் தன் பிள்ளையை மார்போடு அணைத்து தேற்றுவது போல தேற்றும் என் தந்தையே, இந்நேரத்தில் பாவ வாழ்வில் அலைந்து திரிந்து உம் பாதம் மண்டியிட்டு நிற்கிறோம். தந்தையே, உமக்கு எதிராகவும் வானக தந்தைக்கு முன்பாகவும் பாவம் செய்தோம். உம் பிள்ளைகள் என நாங்கள் இனி கருத தகுதியற்றவர்கள் என கலங்கி இருக்கும் இந்நேரத்தில் உன் மார்போடு அணைத்து முத்தமிட்டு மன்னிப்பு மீட்பு என்னும் அணிகலன்களை எங்களுக்கு அணிவித்து மறுவாழ்வு அளிக்க எமக்காய் இந்நேரத்தை அளித்தாயோ என் அன்பு தந்தையே. நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்த எம் இறைவா, இன்றும் அதே நம்பிக்கையோடு உன் கரத்தை பிடித்து எமக்காக நீர் தந்த வாழ்நாளை சோதனைக்கு உட்படாதபடி வாழ நற்கருணை நாதரே உம்மிடம் இந்நேரத்தில் கண்ணீரோடு மன்றாடுகின்றோம். வீதிகளும் தெருக்களும் இன்று வெறிச்சோடி கிடக்கின்றன. எத்தனையோ மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வேலைவாய்ப்பை இழந்தவர்களாய் செய்வதறியாது பாரம் நிறைந்த மனதோடு தங்கள் வாழ்க்கையை வாழும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எப்படி குடும்பத்தை நடத்தி செல்வது என்று கலங்கி தவிக்கின்றனர். வழி தெரியாமல் தவிக்கும் எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே, நீர் நினைத்தால் இச்சூழ்நிலை விரைவில் விடுதலை பெறும். உமது கருணை கண்களை எங்கள் மேல் பொழிந்தருளும். உம் நற்கருணை ஆராதனை கூட நேரில் காண முடியாவிட்டாலும் இன்று எங்கள் இல்லங்களிலே மனதார உம்மையே எங்கள் மனக்கண்களால் கண்டு விசுவாசத்தோடு கெஞ்சி கேட்கின்றோம். இறைவா, நீர் என் இல்லத்திற்கு வர நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலம் பெறும். ஆமென்.
துடிச்ச இன்பம் கண்டு மகிழ்ந்திருந்த பசி கண்டு பரிதவிச்ச தாகம் கண்டு தவிச்சு நின்ன உன்னை போல நானும் இங்கு ஆகணும் அதனால பிற துன்பம் ஏற்கணும் இயேசுவே இயேசுவே அதனாலே உன் கனவு பழிக்கணும் நீ செஞ்ச நன்மையெல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவேன் நீ கண்ட கனவெல்லாம் நினைவாக நான் நுழைவேன் இயேசுவே உன் நினைவாக நான் என்றும் வாழுவேன் நீ செஞ்ச நன்மையெல்லாம் உலகோர்க்கு சொல்லிடுவேன் நீ கண்ட கனவெல்லாம் நினைவாக நான் நுழைப்பேன் இயேசுவே உன் நினைவாக நான் என்றும் வாழுவேன். அன்பானவர்களே, திருப்பாடல் 95:6 சொல்கிறது, வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். நிலையில்லா இவ்வுலகில் நிம்மதி இழந்து வேதனையோடு ஆறுதலை தேடி வாழ்கின்ற இந்நாட்களில் நம்மை ஆறுதல் படுத்தி அரவணைக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு. அவர்தாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதரமே, நம் குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள அநேக பிரச்சனைகள், நோய்கள், கொரோனா வைரஸ் தாக்குதல்கள், பூஞ்சை நோய்கள், வேலைவாய்ப்பின்மை, குழந்தைகளுக்கு கல்வி இல்லை போன்றவைகளால் பாதிக்கப்பட்டு என்னை யார் தேற்றுவார், யார் என்னை ஆறுதல் படுத்துவார் என்று வேதனையோடு இருக்கிறோம். ஏசாயா 51:12 சொல்கிறது, உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானேதான். இந்த வார்த்தை நம்மை எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிறது. அன்பான சகோதரமே, இவ்வுலக மனிதர்களிடம் நாம் நம் கவலைகளை சொன்னால் அந்த வேளையில் ஏதோ ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றக்கூடும். ஆனால் அந்த ஆறுதல் நிரந்தரமானதல்ல. அதே வேளையில் நம் ஆண்டவரிடம் நம் மனவேதனைகளை, மனக்குமுறல்களை கொட்டினால் நமக்கு நிரந்தரமான ஆறுதல் கிடைப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, நோய்கள், வேதனைகள், இழப்புகள், பிரிவுகள் நம்மை தாக்கும்போது மனிதர்களிடம் ஆறுதல் தேட வேண்டாம். நம்மை அன்புடன் அரவணைக்கும் ஆண்டவரிடம், நற்கருணை நாதரிடம் நம் இதய பாரத்தை வைத்து விடுவோம். நம் ஆண்டவர் நிச்சயம் நம்மை தேற்றி அரவணைத்து ஆசீர்வதிப்பார். வேதனையோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரமே, நற்கருணை நாதர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் சோதனைகளை மாற்றுவார், உங்களை அணைத்துக் கொள்வார். கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற சகோதரமே, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நிரந்தரமானதல்ல, கழிப்பான நீரூற்றாய் மாற்ற முடியும். இறைவனின் பாதத்தில் உங்கள் கண்ணீரை நனையுங்கள். ஆறுதலின் ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவார், நம் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். மத்தேயு 5:4 சொல்கிறது, துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். துயரம் என்பது மக்களின் அடிமனதை விட்டு நீங்காத ஒரு சுமையான வாழ்க்கையை பாதிக்கிறது. இதை கண்டுதான் துயருருவோர் பேறு பெற்றோர் என இயேசு கூறுகிறார். மேலும் இறைவாக்கினர் ஏசாயா மக்களின் துயரத்தை அறிந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்வதாக ஏசாயா 61:3 சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் என்கிறார். ஆறுதல் தேடி அலையும் என் அன்பு சமூகமே, கோபம், சோதனை, மகிழ்ச்சி, கவலை, எதிர்பார்ப்பு போன்றவைகளில் எது என்னிடம் உள்ளது என்று அறிய வேண்டும். உணர்வுகள் நம்மை கட்டுப்படுத்த விடாமல் நாம் உணர்வுகளை கட்டுப்படுத்துவோம்.
தாய் தந்தை இல்லாத குழந்தைகள், பெற்ற பிள்ளைகளின் துணையின்றி தவிக்கும் பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்களால் கைவிடப்பட்ட பெரியோர்கள், சமூகத்தால் ஆதரவற்றவர்கள், பெற்றோரை கவனிக்காமல் இருக்கும் மகன்களை பலவீனமானவர்களாக பார்க்கிறோம். ஆறுதலின்றி தவிக்கும் இவர்களை ஆறுதலளித்து தேற்ற இறைவனிடம் மன்றாடுவோம். மத்தேயு 25:40 கூறப்பட்டுள்ளது போல, மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்னும் இறைவார்த்தைகளை முன்னிறுத்தி இந்த இக்கட்டான சூழலில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும்போது நம்மில் இருக்கும் வெறுமையை மாற்றி ஆறுதல் தருவார் நம் ஆண்டவர். நம் ஆண்டவர் ஒரு முறை மட்டும் ஆசீர்வதித்துவிட்டு விலகி செல்கிறவர் இல்லை. இறைவன் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்கள், கொடைகள், ஆறுதல்கள் என்றும் நிலையானவை. நம் அன்பு இயேசு நமக்காக ஏற்படுத்திய திவ்ய நற்கருணை சாதாரண உணவு அன்று, அவர் சிந்திய இரத்தத்தின் பலன்தான் அது. இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்கும் அனைவர் வாழ்விலும் புதுமையும் பகிர்தலும் நிகழ வேண்டும். அடுத்தவருடைய தேவையை அறிந்து இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்வோம். இப்போது நாம் நமது மன ஆறுதல் வேண்டி ஒரு பாடல் பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனத்துடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது.
ஆறுதலின் தெய்வமே. லூக்கா 22:40. இயேசு ஒலிவமலையில் ஜெபிக்கும்போது தம் சீடர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டுமாக அவர் அவர்களை விட்டு விலகிச் சென்று, தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்கிறார். ஆதலால் எதுவாயினும் எந்த சோதனையாயினும் நம் விருப்பம் அல்ல, நம்மை படைத்தவருடைய விருப்பமே என்று ஜெபிப்போம். அனைத்தையும் நம் ஆண்டவரின் பாதத்தில் வைப்போம். மன ஆறுதல் தாரும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். நம் அன்பு இயேசு நமக்கு தரும் ஆசீர்வாத உரைகள் இவையே. விடுதலை பயணம் 3:13 சொல்கிறது, பயப்படாதே, நாமே இருக்கிறவர். எபிரேயர் 1:8 சொல்கிறது, அஞ்சாதே, உன்னோடு நான் இருக்கிறேன். எபிரேயர் 13:5 நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்கிறார். ஆகவே அன்பானவர்களே, மண்ணுலகை விட விண்ணுலகிற்காக தம்மை எவரொருவர் அர்ப்பணித்து வாழ்கிறாரோ அவர்கள் நற்கருணை நாதர் முன்னிலையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆகவே என் அன்பு சகோதரமே, மண்ணுலகை விட விண்ணுலகத்தை நாடுவோம், நன்மையானதில் ஈடுபடுவோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். நேர்மையான பாதையில் பயணம் செய்வோம். அனைவரையும் உயர்வாக மதிப்போம். நற்கருணை நாதர் நம் எல்லோரிடத்திலும் இருக்கிறார். நம்மில் பலர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்காகவும் இறந்து கொண்டே இருக்கிறோம். படித்துவிட்டோம், வேலை கிடைக்கவில்லை. வயதாகிவிட்டது, மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. தொற்று நோய் ஒருவரை ஒருவர் ஒரே வீட்டில் எதிரியாக்கியது. இன்று இருப்போர் நாளை இல்லை. இப்படி சுமைக்கு மேல் சுமை. ஏன் இந்த வகை நோய்கள் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதோ அச்சப்பட்டு ஆதங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கிறவர்களை மீண்டும் உயர்த்தி எழுப்புகிறார் நற்கருணை நாதர். நமக்கு ஆறுதல் அளித்து நம்மை ஆற்றி தேற்றி நமக்கு இரக்கத்தையும் பரிவையும் நம் அனைவர் மீதும் வைத்துள்ளார். விடுதலை பயணம் 22:27 ஒருவர் என்னை நோக்கி முறையிட்டால் நான் செவி சாய்ப்பேன், ஏனெனில் நான் இரக்கமுடையவன் என்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் நற்கருணை நாதரிடம் அவருடைய இரக்கமாகிய ஆறுதலை பெறுவோம். ஆமேன். அன்பின் இறைவா, எங்கள் கண்ணீரை காண்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுகின்றோம். குப்பையிலே இருந்த எங்களை உயர்த்துகின்றவர் நீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் மேல் இரக்கமாயிருப்பவரும் நீரே. எரேமியா அதிகாரம் 31 இறை வசனம் 16 உள்ளபடி, நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லி நீர் எங்கள் பக்கத்தில் இறங்கி வந்துள்ளீர். ஏதோ ஒரு காரணத்திற்காக அழுது கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு ஆறுதல் அளித்தருளும். நீண்ட நாட்களாய் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விண்ணப்பத்தை நீரே கண்ணெடுத்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்தருளும்.
உம் மக்களின் கண்ணீரை நீரே துடைத்தருளும். ஆண்டவர் தாமே நம் அழுகையை, நம் புலம்பல்களை கேட்டு நம்மை காத்து வருகின்றார். நம் கண்ணீரை துடைத்து நமக்கு ஆறுதல் அளித்து கொண்டுள்ளார் என்பதை திருப்பாடல் அதிகாரம் 116 இறை வசனம் 8 வாசிப்பது போல, என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சாட்சியிடுகின்றார். உலகம் நம்மை வெறுத்தாலும், வருத்தத்தோடு நாம் வாழ்வை கழித்தாலும், தாயின் வயிற்றிலே நம்மை தாங்கி தழுவி அணைத்து நம் துயரை நீக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழாதே மகனே, அழாதே மகளே என்று நம்மை அணைத்து கொள்ள அழைக்கிறார். அழாதே மகனே, அழாதே மகளே, அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே. அழாதே மகனே, அழாதே மகளே, இயேசு அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே. உலகம் வெறுக்கலாம், உன்னை வெறுக்கலாம், உன்னை அவர் நேசிக்கின்றாரே. உறங்காமல் போஷிக்கின்றாரே. உலகம் வெறுக்கலாம், உன்னை வெறுக்கலாம், உன்னை அவர் நேசிக்கின்றாரே. உறங்காமல் போஷிக்கின்றாரே. உறங்காமல் போஷிக்கின்றாரே. அழாதே மகனே, அழாதே மகளே, அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே. வருத்தத்தோடு நீ வாழ்வை கழிப்பதே வல்லவர் அழைக்கின்றாரம்மா. வாழ்க்கையெல்லாம் வெற்றிதானம்மா. வருத்தத்தோடு நீ வாழ்வை கழிப்பதே வல்லவர் அழைக்கின்றாரையா. வாழ்க்கையெல்லாம் வெற்றிதானையா. வாழ்க்கையெல்லாம் வெற்றிதானையா. அழாதே மகனே, அழாதே மகளே, அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே.
அழாதே மகளே, அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே. இயேசு அழைக்கின்றார், உன்னை அழைக்கின்றார், உன் துக்கம் மாற்றத்தானம்மா, உன் துயரம் நீக்கத்தானம்மா. இயேசு அழைக்கின்றார், உன்னை அழைக்கின்றார், உன் துக்கம் மாற்றத்தானையா, உன் துயரம் நீக்கத்தானையா, துயரம் நீக்கத்தானையா. அழாதே மகனே, அழாதே மகளே, அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே. அழாதே மகனே, அழாதே மகளே, இயேசு அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே. இயேசு அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே. திருவெளிப்பாடு அதிகாரம் 7 இறை வசனங்கள் 15 மற்றும் 17. அரியணையில் வீற்றிருக்கும் நமது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பசியோ தாகமோ நம்மை தாக்காமல் அவரே நம்மை மேய்த்து வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்திச் சென்று நம் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் நமக்காக அவரின் தந்தையிடம் ஜெபித்து நமது விருப்பங்களை நினைத்து நம் கண்ணீரை ஞாபகம் வைத்து நாம் மகிழ்ச்சியால் நிறையும்படி செய்கின்றார். எசேயா அதிகாரம் 25 இறை வசனம் 8 வாசிப்பது போல, என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் என்பதை நினைவு கூர்ந்து நாமும் நம் வருத்தங்களையும் துன்பங்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து விடுவோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் அனைவரும் பயந்து ஒளிந்து அழுது கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு மூலையில் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் கண்ணீரையும் துடைப்பார். நம் அன்பின் ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்க நம்மை முற்றிலுமாய் அவருக்காக ஒப்புக்கொடுப்போம். நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நற்கருணை ஆண்டவரில் நம்பிக்கை வைத்துள்ள நாம் நம் வாழ்க்கையில் இருளான சில நேரங்களை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கின்றோமா? நம் நம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். நம் நற்கருணை ஆண்டவர் நம் கண்ணீரை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய பிரச்சனைகள் யாவற்றினின்றும் நம்மை விடுவிப்பார். இனி நீங்கள் அழ வேண்டாம், உங்கள் துன்பங்கள் அனைத்தும் மாறிவிடும் என்று யோவான் அதிகாரம் 16 இறை வசனம் 20 வாசிப்பது போல உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று உரைத்த
எங்கள் கோட்டையும் அரணுமான எங்கள் இறைவா, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்ப துயர வேளைகளில் நீர் எம்மோடு இருக்கின்றீர் என்ற உணர்வை மறந்து வாழ்கின்ற எங்களை ஆசீர்வதித்தருளும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை வளப்படுத்துகின்றீர், எங்களை திடப்படுத்துகின்றீர், எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தபோதும் நீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் இரக்கத்தால் எங்களை மன்னித்தீர். என்றும் எங்களை விட்டு கொடுக்காதவர் நீர். எம்மை பாதுகாக்கும் நல்ல நேசர் நீர். எம்மை நேசிக்கும் நல்ல தகப்பன் நீர். எம் ஆண்டவர் இயேசு நமது கண்ணீரை துடைக்கவே அவர் கண்ணீர் வடித்தார், இரத்த வியர்வை சிந்தினார், மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் உயிர் கொடுத்து ஆசீர்வாதம் தந்தார். எனவே கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். நம் ஆண்டவர் நம் கண்ணீரை துடைப்பார். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். ஆமேன். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினி ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும்
கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. மாண்புயரே வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைத்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்த்தும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆ